सर 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 எடுத்துட்டு தமிழகத்தில் வச்சு என்ன சொல்கிறாங்க அந்த தலைவர் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா ஸ்டாண்டு இப்போ முக்கியம் வந்தாலும் இம்பார்ட்டன் இது விட்டுறதுன்னா ஒரே ஒரு ஷாக் போட்டுருவாங்க நான் வீடியோவா பண்ணுங்களா இந்த நடி இந்தியா கட்டப்படாத இதெல்லாம் பார்க்குறேங்களா
வந்தாங்கன்னா விட்டுட்டு ஓடணுமே. எங்க இருக்குன்னு கேட்குறது. இதுல ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் பேபி வீச்சா எப்படி கிழக்கே போகும் ரயிலுடைய அந்த வெள்ளி விழா இதை வந்து ஸ்க்ரீன்ல போடலான்னு இருக்கிறோம். அதை வச்சிருக்கோம் சார். காசு தாண்டி வந்துட்டு டைரக்டர் நான் இன்னைக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். நம்ம ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ இங்கே வைக்கணும். You want to go and sit there? இன்னும் கொஞ்சம் கெட்டியார்த்தனமா இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப கெட்டியார்த்தமா இருந்தோம்.
மாநாடு மாதிரி பெரிய அப்பாவுடைய பொக்கிஷம் வந்து இந்த கிழக்கே போகும் ரயிலுடைய அந்த இதை வந்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒரு 3 minutes ப்ளே ப்ளே பண்ணுறாங்க. பண்ணுறேன். ஆமா நான் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது இங்க பிரசாத்லேயே அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் அங்க எடுத்தாங்க உங்களுக்கு அங்கேயே எடுத்துருந்தாங்க. இங்கே 16 முன்னாடி வந்து யாராவது விஐபிஸ் ரொம்ப தப்பா ஸ்பெசிஃபிக்காக அதை போட சொல்லுவாங்க. இன்டர்வல்ல அந்த இது ஷார்ட் போடுவாங்க. அதுதான் இப்போ அது கன்வெர்ட். எல்லாரோடையும் இல்ல இல்ல அப்ப அவர் தாழ்வு இல்லாம எல்லாரோடையும் இருப்பாரு. ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. ஐயோ பயங்கர இங்கே ஹியூமர். ஒரு டிவி இருக்கும், சொல்லத்தான் நினைக்கிறேன், ரிலீஸ் ஆகும்போது எங்க அப்பா அதை நோண்டிட்டே இருப்பாங்க. நீங்க வந்து சொல்லுவீங்க, சார் உள்ள போய் படத்தை பார்ப்போம் வாங்க சார் அப்படின்னு. நீங்க திறந்து வச்ச தியேட்டர் ரொம்ப ராசியா இருக்குது. அவ்வளோ பெரிய நடிகர்லாம் கிடையாது. போனீங்களா? அது பற்றி ஏதோ அவருக்கு புரிய இல்லை. ஆமா, அப்போ மன்மதலைக்கு முன்னாடி அது. முன்னாடி அப்பா அதுல எக்ஸ்பிரஷன் பாருங்க. அந்த குட்டியில அவ்வளவு எக்ஸ்பிரஷன் இருக்கு. நம்முடைய வரல வேற நடிகர். இந்த யாத்கார்ல தான் எனக்கு குழந்தையா பிறப்பேன். நீங்க யாத்கார் நீங்க ஒரு பெருமைன்னு சார் ஊசி குத்துறவங்க டம்முன்னு வருகிறாங்க. நான் பொம்பளை வேஷம் முடிச்சுட்டு கர்மம் வேட்ட மாதிரி குழந்தை பிறந்தா இது கண்ணா அப்படியே சார். கண்ணா இங்கே பாரு, கண்ணா இங்கே பாரு. தேங்க்யூ. எடுத்தாரா கையில் இங்கண்ணா இங்கே பாரு. தேங்க்யூ. மூணு பேர் கூட இங்கே வரணும். இது என்ன ஏதாவது ஒன்று நல்லா வந்துங்களா? இல்ல நிஜமாவே ஒண்ணு நீங்க உங்களே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்க மூக்க நோண்டிட்டு இருப்போம். நீங்க கரெக்டா லலு பிரசாத் யாதவ் தலையில கை வச்சு போட்டது அது கரெக்டா போட்டுருக்காங்க. அது எல்லாம் இந்த மாதிரி வெயிட் பண்றது
எனக்கு அந்த போட்டோ தூக்கி போடுவோம். இப்போ நம்ம வந்து இப்படி விட்டுருப்போம். இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. இப்போ நம்ம அத்வானி காலில் மோதி விழுந்தாருல, அதுல 15 எடுத்துட்டு அதுல இருக்கிறதுக்குள்ள வருஷம் தான் போடுவாங்க. இப்படி ஒரு நிமிஷம் மேல உள்ளீங்க உள்ள சரிங்க பாருங்க எல்லாம் உள்ள போயிடலாம். என்ன மெடிசன் சாப்பிட்டா கூட 5 days இதுதான் போகும். ஆமா, சாப்பிடாம கூட போறீங்க. சாப்பிடாம இருந்தாலும் போயிடும். அது ஆக்சுவலி நல்லது சார். இட் இன்க்ரீஸ் இம்யூனிட்டி. இப்போ இந்த மேடைக்கு எங்க தயாரிப்பாளர் தேவை. இந்த படத்தோட தயாரிப்பாளரான மரியாதைக்குரிய திரு S.A. ராஜ்கண்ணு அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவரை தொடர்ந்து மேடையில் இருக்கும் சினிமா உலக வித்தகர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க ராஜ்கண்ணு சாரோட டாட்டர்ஸ் மிஸ்ஸஸ் பாமா விஜயானந்த், மிஸ்ஸஸ் விஜி 2 பேரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பணிபுரிந்த தயாரிப்பாளர், இயக்குனர், இப்படி பல முகம் கொண்ட திரு சித்ரா லட்சுமணன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். இந்த திரைப்படத்துல டாக்டரா ஆக்ட் பண்ண ஆக்டர் சத்யஜித் சார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். பல முகங்கள் கொண்ட இவர் என்ன கூப்பிடுறது பார்த்திபன் சார் மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அடுத்து வரப்போறவரும் பல முகங்கள் கொண்டவர் தான் இயக்குனர், நடிகர் திரு கே பாகியராஜ் அவர்களே. அடுத்ததா சொல்லவே வேணா, கை தட்டிடுவீங்க, சூப்பர் ஸ்டார் அவர்களே மேடைக்கு. விழாவுக்கு காரணமான விழா நாயகனான எங்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடுவில்
கமலா தியேட்டரின் நிர்வாக இயக்குநர்கள் திரு சிடி வலியப்பன், சிடி நாகப்பன், சிடி கணேஷ் அவர் மூவரையும் மேடை கழிக்கிறேன். ஆனா அந்த அறிமுகம் கொடுக்கலன்னா நான் இங்க தேவையில்லை, அதனால வந்த வேலையை ஆரம்பிக்கிறேன் நானு. இப்போ வரவேற்புரை கொடுக்க வரப்போறத பத்தி எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இவரை மாதிரி யாராலையுமே கதை சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா நான் அதை சொல்ல போறது இல்லைங்க. சினிமாவில பிரபலமானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, சினிமாவில பிரபலமான விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு கவுண்ட் டவுன் எடுத்தீங்கன்னா டாப்ல வருது முருங்கைக்காய். நம்பர் 1 நான் சொல்லவே வேணாம், நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. இயக்குனர் திரு கே பாக்யராஜ் அவர்களே பேச வருமாறு அழைக்கிறேன். மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் அவர்களுக்கும், எனக்கு முதல்ல ஃபஸ்ட்டு படம் 16 வயதுல தான் டைட்டில் வந்தது. எனக்கு முதல் அட்வான்ஸ் கொடுத்த தயாரிப்பாளர் ராஜ்கண்ணு சார் அவர்களுக்கும், மற்றும் அன்னைக்கு இன்னைக்கும் என்னைக்கும் சினிமாவில் வெற்றி தூண்களாக இருந்துட்டு இருக்க உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுக்கும், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், மற்றும் மேடையில் எங்கூட படத்தில் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரசிக குடும்பங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஸ்கூல் பையன் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எவ்வளோ குதூகலமாக ஓடி வந்து சொல்லுவாங்க, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா முதல்ல டைட்டில் வந்த படம். ஸோ இந்த நேரத்தில் நிறைய பேர் இந்த படத்தில் வேலை பார்த்தவங்க இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா என்ன முதல்ல வேலைக்கு சேர்த்து விட்டது எங்கள் டைரக்டர் பாலகுரு சார் அவர் மாதிரி நிறைய படத்தில் வேலை பார்த்தவங்கலாம் நிறைய பேர் இல்லை. அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் அவங்களெல்லாம் நினச்சி பார்த்துக்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லணும்னா எத்தனையோ சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கலாம். எனக்கு கமல்ஹாசன் சார் அவர் நடித்து அந்த ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கல, அதுக்கு பதிலாக என்ன இந்த சப்பானி தானே வளர்த்தான்னு சொல்லும்போது கடகடன்னு அவர் கண்ணில் டிஎஸ் சொல்லும்போது எல்லாருமே செட்டில் டிஎஸ் விழுந்தது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல ஸ்ரீதேவி கோபத்தில் காரி வச்சு தூக்கணும், எங்கள் டைரக்டர் சூப்பை வச்சுக்கிட்டு சூப்பராக இதை வச்சுட்டு இது பண்ணுறாரு, அதை வச்சு தள்ளி பார்க்குறாரு, என்னென்னமோ தெரிச்சு பார்க்குறாங்க, சரியாக வரல. அது ரஜினிகாந்த் அவர்கள் ஏங்க எவ்வளோ சிரமம் போட்டு காய் துப்புங்க, நேச்சுரலாக வரணும். எனக்கு இப்போ நினச்சா கூட சிலத்துக்குது. அதாவது நடிப்புக்காகங்கிற மாதிரி இல்லாமல் அவருடைய பெருந்தன்மை அந்த நேரத்தில் அப்போ தான் ஷார்ட்டு ரியலாக வந்தது. இன்னைக்கு வரைக்கும் ஹலோ, அந்த ஷாட் எப்போ பார்த்தாலுமே எனக்கு அது மனசுக்குள்ள அது ஒரு இனம் புரியாத சரியாச்சா இனம் புரியாத அது என்ன உணர்வுன்னு சொல்ல தெரியல, அது மாதிரி வரும். அதே மாதிரி முதல் நாள் ஷூட்டிங் நடக்கும்போது எனக்கு அதிகமாக ஒன்றுமே தெரியாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் டைரக்டர் ஸ்ரீதேவி கூப்பிட்டு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு எந்த விதமான சங்கோஜம் இல்லாமல் அவரே கம்போஸ் பண்ணி அவரே அபிநயம் முடிச்சு காமிச்சாங்க. இதெல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ சினிமாவில் ஒவ்வொன்றும் இன்னைக்கு இந்த 16 வயதில் படத்தை பார்த்தா இன்னைக்கு நடந்த மாதிரியே ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி இந்த தன்னம்பிக்கைக்கு அதை ஒற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த 16 வயதில் படம் தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக நான் எடுத்துக்குவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் இங்கிருந்து மைசூருக்கு போன வேகத்திலே திரும்பி வந்துட்டோம், லொக்கேஷனுக்கே போகல. பெங்களூரில் போய் இறங்கணும், பெங்களூரில் இறங்கின வேகத்திலேயே கால் ஷீட் ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி மறுபடி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை போகும்போது பார்த்தா காரில் திடீர்னு தீ பிடிச்சி ப்ரொடியூசர்லாம் தப்பிச்சதே பெரிய சமாச்சாரம் அப்படிங்கிற லெவலில் அது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு நானே டைரக்டர் நிவாஸ்
அவங்க அப்துல்லா எல்லாருமே காரில் திரும்பி வந்துட்டு இருக்கிறோம். வந்துட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ அந்த ஆக்சிடென்ட் இங்கே வடபழனி இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால் நடந்தது. எங்கேயோ அங்கிருந்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்பவும் டவுட்டு என்னென்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகி எங்கேயோ காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் தப்பிச்சதே பெருசு. அதுக்கப்புறம் நான் வந்து சாமிநாதான்னு சொல்லிட்டு இந்த வீலை செக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த போல்ட்டு கில்ட்டு ஏதாவது கண்டிருந்தேன் என்ன ஆகுறது அப்படின்னு. அதெல்லாம் சரியா இருக்கும், சும்மா இருக்குன்னாரு. எனக்கு டவுட்லேயே இருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வடபழனி கொஞ்சம் முன்னால் வந்து ஒரு இடத்துல நான் டீ சாப்பிட்ணும் கொஞ்சம் நிறுத்து அப்படின்னேன். அப்புறம் டைரக்டர் மாதிரி படுத்துட்டாரு. அப்புறம் நிறுத்தணும்னு என்ன அஞ்சாட்டு டீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பக்கம் வந்தாச்சு போலாங்க அப்படின்னாரு. கடன்னு ஒரு சவுண்டு பார்த்தா ஒரு வீல் தனியாக முன்னால் போயிட்டு எனக்கு டைரக்டர் கேட்குறாரு, இன்னும் அது வீல் ஓடிட்டு இருக்கு, நம்ம வண்டி தான் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நல்ல வேலையை நிறுத்தாமல் இருந்தது என்ன ஆகுறது அப்படின்னோம். இதெல்லாம் தாண்டி எல்லாரும் டைரக்டர் அனுப்பிச்சுட்டு ஃபிலிம் கேன எல்லாமே பத்திரமா கொண்டு போய் சேர்த்து எல்லாருமே பத்திரமா போய் சேர்த்துட்டோம். அடுத்த நாள் காலையில் வரும்போது அப்துல்லா மட்டும் கை காலில் இப்படி கட்டு போட்டு வந்தார். யாருக்குமே அடிபடல. அங்கே ஆக்சிடென்ட் தப்பிச்சோம், இங்கே ஆக்சிடென்ட் தப்பிச்சோம். அப்துல்லா மட்டும் இப்படி கட்டு போட்டு வர்றாருன்னா, இல்லை ராஜன் உங்களை இறக்கி விட்டாரா, என்ன தேனாம்பேட்டில் இறக்கி விட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்காரனுக்கு பஸ்ஸில் இதில் ஆட்டோவில் போயிருக்காரு. வழியில் தண்ணி இருந்தது, மழை பெஞ்சு தண்ணி தான் நிற்கிறது. ஆட்டோ டிரைவர் உள்ள விழுந்தோடனே அப்படியே மொத்தமாக அப்செட் ஆகி அவ்வளோ பெரிய கட்டோட வந்தார். ஸோ நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டோம். உங்கள் ஒரு ஆளுக்காக வந்து எல்லாருமே ராத்திரி போன சோதனைக்குள்ளாயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்தில் வந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உண்மையிலேயே பயப்படுவாங்க. சினிமாவில் வந்து சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, இந்த மாதிரி சரியாக வருமா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு சரித்திரமாக சகாப்தமாக இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் வந்து முதல் படமாக எனக்கு வந்து கிடைச்சது அப்படிங்கிறது. ஏன்னா நான் ஊர்லேருந்து தான் கமல் அவர்கள் எல்லாம் ஊர்லேருந்து பார்த்து வச்சுருக்கேன். ஸோ முதல் நாளெல்லாம் வந்து அவர் நடிக்க வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு த்ரில்லாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து நான் வேலை பார்த்ததுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சதுக்கப்புறம் கூட இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன இது ஒரு டிக்ஷனரி மாதிரி இந்த படம். எல்லாருமே இதை வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இருக்குது. அதனால் இங்கே குருநாதருக்கு வேலை பார்த்தது, மறுபடியும் இந்த வெற்றி விழா வந்து மறுபடியும் கலந்துக்கிட்டது, மீண்டும் இது வெற்றி பெற போகுது, அதுலேயும் கலந்துக்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ரொம்ப அழகாக பேசினாரு, சிரிக்க பேசினாரு. படம் எடுக்கிறப்ப ஏகப்பட்ட சோதனைகள் வந்துச்சுன்னு சொன்னாரு. அவ்வளோ சோதனைகள் வந்தால்தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த படத்தோட ட்ரெய்லரை வெளியிட போகிறோம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் முன்னிலையில் உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து இந்த ட்ரெய்லரை இப்போ வெளியிட போறாங்க. ஹலோ செல்லு கீழே இருக்கு. ஒரு மொமெண்டோ கொடுக்கறதுக்காக கமலா தியேட்டர் நிர்வாக இயக்குநர்கள் திரு சி.டி. வள்ளியப்பன், சி.டி. நாகப்பன், சி.டி. கணேஷ் அவர்களை அழைக்கிறோம்.
இப்போ பேச கூப்பிட போறவரை பத்தி அவர் வந்து ஒரு பிரபல விநியோகஸ்தரா, ஒரு பத்திரிகையாளரா, இயக்குனரா, தயாரிப்பாளரா எல்லாருக்கும் தெரியும். ஆனா என் வீட்டுல இருக்கிற குழந்தைக்கெல்லாம் எப்படி தெரியும், அது அந்த மேடையில சொல்லலாமா கூட எனக்கு தெரியல. எப்படி தெரியும்னா, சந்தானம் சார் ஸ்டைல சொல்லணும்னா மங்கூஸ் அங்கிள் அப்படின்னு சொன்னா தெரியும். சோ சித்ரா லட்சுமணன் சார் சில வார்த்தைகள் பேச. அதாவது திருவிழாவில் வந்து குடும்ப நண்பர்களை சந்திக்கிற மாதிரி ஒரு அற்புதமான திருவிழாவாக இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பெஷல் டே. என்னன்னா, உலக நாயகம் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து கலக்கிய நினைத்தார் இன்னைக்கு வெளியாயிருக்கு. அதே நாளில் அடுத்த வெளியீட்டுக்கான முன்னோட்டம் நடைபெறுது அப்படின்றது வந்து ரொம்ப அபூர்வமான நிகழ்ச்சி. அப்படி ஒரு நாளாக இந்த நாள் அமையப்பெற்றது வந்து இதெல்லாம் நாம் விதிக்கிறது இல்லை, கடவுளாக பார்த்து ஏற்பாடு பண்ண நாள். இந்த நாட்டில் பார்க்கும்போது, அதாவது இந்த இடையில வந்து 36 வருடம் ஓடுனதே தெரியல. பாரதி ராஜா அவர் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர், உங்களில் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். யோசிச்சு பார்க்கும்போது இப்போ தான் வந்து அருணாச்சல ஸ்டுடியோவில் கமல்ஹாசன் அதை ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக நானும் பாரதி ராஜாவும் போய் மரத்தடியிலிருந்து பேசின மாதிரிலாம் ஞாபகம் வருது. அதே மாதிரி இந்த படத்துடைய படப்பிடிப்புக்கு நானும் உலகநாயகன் திரு கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்து பெங்களூர் போய் பெங்களூர் மோத்தி மாலில் குளிச்சுட்டு அங்கேருந்து சிவசமுத்திரம் போனது. இது மாதிரிலாம் வந்து இப்போ உலகநாயகனும் சரி சூப்பர் ஸ்டாரும் சரி இந்த படத்துக்கு வந்து எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு தந்தாங்கன்றது வந்து அந்த பார்த்தா தான் தெரியும். அங்கே வந்து தங்கறதுக்கு கூட வசதியான இடம் கிடையாது. ஆனாலும் அந்த படத்துக்கு ஏதோ எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பாக தான் வந்து நடித்தார்ன்றது வந்து இப்போ பாக்யராஜர் அழகாக சொன்னார். அதனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் அவர் பார்க்க போன செட்டு கூட பணத்துக்காக செட்டு. இப்போ ரைட்டு அந்த செட்டில் வந்து கிட்டார் வச்சு பாட்டு பாடுறது தான் கமல்ஹாசன். அவரை வந்து இப்படி ஒரு பாத்திர படைப்பில் வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு துணிச்சல் வேணும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த காலகட்டத்தில் அது முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அவர் நடிச்சினால்தான் இந்த படம் வந்து இப்படி ஒரு திருப்புமுனை திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து அன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு சூப்பர் ஹிட் படமாகும், பாரதி ராஜா இப்படி ஒரு சரித்திரம் படைப்பார்னு யாராவது சொல்லியிருக்க முடியுமா அப்படின்னா யார் எல்லாரும் என்ன சொல்லுவீங்க, சொல்லியிருக்க முடியாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை சொன்ன மனிதர் வந்து திரு எஸ் ஏ ராஜ்கண்ணு அவர்கள். நானே வேண்டு போனேன், அவருடைய கான்ஃபிடன்ஸ் இருக்கு அந்த டைரக்டர் பேர். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. உண்மையாக சொல்லணும்னா என்னன்னா, நான் வந்து பல பத்திரிகை அந்த படத்துடைய பத்திரிகை தொடர்பாளராகவும் நான் பணியாற்றினேன். அதனால சிவசமுத்திரத்துக்கு நிறைய பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த பத்திரிகையாளர் முன்னாடி அந்த ஈவினிங் வந்து திரு ராஜ்கண்ணு அவர் பேசுறாரு, பாலச்சந்தரை நெருங்கக்கூடிய ஒரு இயக்குனரை இந்த படத்தை அறிமுகம் பண்ணிக்கிறேன். எனக்கே வியப்பு. ஏன்னா பாரதியாருடைய நெருங்கிய நண்பர். அவரோட வந்து நான் வந்து பல அவருடைய உதவி இயக்குனராக இருக்கும்போது பல நாட்கள் பயிர்க்கேன், பல கதைகள் கேட்டிருக்கேன். ஆனாலும் அந்த அளவுக்கு இருப்பார் அவர்கிட்ட எனக்கு வந்து தெரியல. ஆனால் ராஜ்கண்ணு சரியாக நடிச்சிருந்தார். அது வந்து உண்மை என்பதை வந்து காலமும் பாரதியாரும் இணைந்து நிரூபிச்சாங்க. அதுதான் இந்த படத்துடைய வெற்றி. அதுக்கு பிறகு இந்த 16ஆம் தேதி வந்து எப்படிப்பட்ட ஒரு மாறுதலை தமிழ் திரைப்படம் உண்டாக்கிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து காரணம்னா இந்த படத்தில் அப்படி ஒரு கலைஞர் மேடை வந்து திருப்பி அமையாது. ஏன்னா அப்படிப்பட்ட அரிய கலைஞர்கள் வந்து ஒன்றா சேர்ந்து உருவாக்கின படைப்பு. இங்கே அமர்ந்திருக்கிற உலக நாயகன் அவர்களும் சரி, சூப்பர் ஸ்டார் அவர்களும் சரி, இந்த படத்துக்கு கதாநாயகன் நடித்த அழகு சிலை ஸ்ரீதேவி அவர்களும் சரி, இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்களும் சரி, நிவாஸ் அவர்களும் சரி, இப்படி எல்லாருமாக சேர்ந்து வாட் தே கேன் கான்ட்ரிபியூட் த பெஸ்ட் தே ஹவ் கான்ட்ரிபியூட்டட். அதுதான் இந்த சரித்திரம். இந்த படத்துடைய செலவு வந்து உங்களுக்கு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக போகும். ஒரு தகவல் சொல்லணும், மொத்தமே 4.25 லட்சம் ரூபாய் அந்த காலகட்டத்தில் தயாரிக்கப்பட்ட படம் இருக்கும்போது எல்லாரும் நினச்சி பார்க்க முடியும். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி திரு பாக்யராஜ் அவர் வந்து இந்த நடனம் ஃபர்ஸ்ட் டே டான்ஸ் மாஸ்டர் வச்சுருப்பாரு அப்படின்ட்டு போனேன். ஆனால் இவரே ஆடிட்டு இருந்தார், பார்த்து நான் அசந்து போனேன்னாரு. அவராவது பரவாயில்ல. இதுக்கப்புறம் பாருங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு நாங்கள் ஒரு இந்தி படத்துக்கு போகிறோம். செவரே பாலைகாடின்னு ஷூட்டிங் வந்து நாசிக்கில் நடக்குது. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் அந்த சலீம் தான் டான்ஸ் மாஸ்டர். அந்த படத்தில் அவர் டான்ஸ் மாஸ்டர் வந்திருக்காரு, ஆனால் அவர் ஆடவே உள்ள. இவரே ஆடுறது. அந்த டான்ஸ் மாஸ்டர் சலீம் என்னை கூப்பிட்டாரு, சித்ரா ஒரே ரிக்வெஸ்ட், ஆடலை என்ன பரவாயில்ல, அவரே ஆடிக்கிட்டார். அந்த பொசிஷன்ல போய் நிக்கிறாங்க ஆர்டிஸ்ட், அதுக்காக என்ன கூப்பிட சொல்லு. ஏன்னா அந்த இந்திய ப்ரொடியூசர் பார்த்துனே இருக்கான், டெஃபினட்டா எனக்கு துட்டு கொடுக்க மாட்டான் சார். நான் போகும்போது எல்லாம் அவர் தான் பண்றாரு, அவரே டான்ஸ் ஆடுறாரு, அவரே பொசிஷன் அவர் நிக்கிறாரு. என்ன எதுக்கு மத்தியானம் அனுப்பிச்சிருவான். அதனால டான்ஸ் அவர் ஆடட்டும், எனக்கு ஆட்சேபம் இல்லை, நிக்காவது விடுங்க. அது மாதிரி ஏதாவது இயக்குனர் அப்படின்றது வந்து இப்படி பார்த்து பார்த்தா பிரிச்சு கொடுக்கறது இல்லைங்க. மொத்தமாக அவருடைய திரைப்படங்களில் ஒரு ஷாட்டு கூட அவர் இல்லாமல் எடுத்தால் வந்து அவருக்கு திருப்தி இருக்காது.
அப்படிப்பட்ட வந்து ஒரு அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் தான் இத்தனை ஒரு பெரிய வெற்றி அவர் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து தமிழ் திரையில் வந்து இத்தனை காலம் கடந்து ஒரு பேசப்படுவதாக இருக்கிறதுனா அவர் இருக்காருன்னா அதுக்கு அதான் காரணம். இந்த 16 வயது வெளியான போது எப்படிப்பட்ட வெற்றியை குவித்ததோ அதை போன்று பல மடங்கு வெற்றி இந்த படம் குவிக்கும் சந்தேகமில்லை. வாழ்த்துக்கள், வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்து மயிலே மயில ஸ்டைலா கூப்பிட்ட டாக்டரா வந்த ஆக்டர் சத்யஜித் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு முன்னாடி பாகிரா சார் நிறைய பேசினாரு, சித்ரா லட்சுமணன் சார் பேசினாரு. இந்த மேடையில் நான் உட்காந்துருக்கிறது, நான் உண்மையே சொல்றேன், நான் ரொம்ப கொடுத்து வச்சேன். ஏன்னா நான் உட்காந்துருக்கிற மேடையில் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, ஆல் இண்டியா லெவல்ல சூப்பர் ஸ்டார் கூடிய ஸ்ரீ ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் கமல்ஹாசன் சார் பத்தி சொன்னது. ஏன்னா காலிவுட் டு பாலிவுட் டு ஹாலிவுட், he has created records and he is creating records, and I hope that he is going to create records and records. As far as the film is concerned, 16 வயது நிலை அந்த படத்துக்கு போகும்போது எனக்கு சரியா தமிழ் பேச தெரியாது. எனக்கு வந்து டயலாக்ஸ் கொடுத்தாங்க, நான் ஹிந்தியில் எழுதிக்கிட்டேன், மறுபாடம் பண்ணேன். பாரதி ராஜா சார் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. எல்லாத்துக்கும் மேலே பாக்யராஜ் சார் என்னை வந்து தமிழ் வந்து சொல்லி கொடுத்தாரு. இப்படி பேசணும், இப்படி பேசணும், இப்படி பேசணும்னு சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக ஷூட்டிங் எல்லாம் நடந்தது. அந்த ஷூட்டிங்கில் எல்லாருடைய கோஆப்ரேஷன், எல்லாருடைய இது பார்த்து நான் நினைச்சேன், சரி ஓகே, திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு பி அன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபில்ம். பிகாஸ் நான் இன்ஸ்டியூட் இந்த வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஃபில்ம்ஸ் அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் ஃபினிஷ் ஆன உடனே நான் நினைச்சேன், this is going to be a milestone in Tamil film industry. அதே மாதிரி பாரதி ராஜா சார் டைரக்ட் பண்ண படங்கள்ல வந்து எல்லா படங்களும் நல்ல படங்கள் தான், பட் இந்த படம் ஒரு சரித்திரம், இது ஒரு காவியம். இது வந்து நான் சொல்ல போனா, இப்போ என்ன பொறுத்தவரை என்னுடைய கேரக்டர் அப்படின்னு சொல்ல போனா, இது ஒரு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வரலான்னு சொல்லலாம். ஏன்னா 36 வருஷம், ஆஃப்டர் 35 years, people still remember when I go on the roads, people call me, hi Mile. அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய கிரெடிட். படம் பார்க்கும்போது, தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும்போது எல்லாருமே என்ன திட்டுனாங்க, அசிங்கமா திட்டினாங்க. ஐ ஃபெல்ட் இட் கிரெடிட். எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் அந்த மாதிரி திட்டு வாங்கினதுக்கு. ஏன்னா அந்த கேரக்டருடைய வெற்றி தான் அந்த திட்டு. ஸோ தீஸ் ஆல் கிரெடிட் கோஸ் டு மை டைரக்டர் பாரதி ராஜா சார், அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு சார், அண்ட் மை ஹோல் டீம். பாலகுரு சார் எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணார் இன்னைக்கு நம்ம நடுவில் எல்லாரும். ஸோ ஐ தேங்க் யூ once again to my producer, to my director, and to my co-stars, திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சார், and எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க் யூ ஸோ மச். சத்யஜித் சார், தேங்க்யூ. மாறவே இல்லை, தமிழ்னு அப்படியே அழகா பேசுறீங்க. பொதுவா இந்த மாதிரி விழாக்கள்ல வந்து நடிகர்கள் பேசுறதுக்காக ரசிகர்கள் தான் ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க. ஆனா இவர் எப்படா பேசுவாரு அப்படின்னு மைக்கே ஆர்வமா வெயிட் பண்ணுதுன்னா அது இவருக்காக தாங்க. இவரை பத்தி ஏதாவது பில்டப் கொடுத்தோம்னா வந்து எனக்கு மடக்கா ஏதாவது சொல்லிடுவாரு. அதனால இவரை பத்தி பில்டப்லாம் கொடுக்கல. இயக்குனர் நடிகர் என்டிஸ்டர் அவரு. எனக்கும் இந்த மேடைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. நல்லா பாருங்க, இந்த படத்துல பணிபுரிந்தவங்க எல்லாம் இருக்காங்க இங்க. எனக்கு என்ன சம்மதம்? நான் இல்லைன்னா இந்த மேடையே இல்லைன்னு கூட நான் கர்வமா சொல்லலாம். நானுங்கிறது வேற யாரும் இல்லை, உங்களை மாதிரி ரசிகர்கள்ல ஒருத்தனை நான் இங்க வந்து நின்றுட்டு இருக்கேன். அன்னைக்கு கை தட்ட ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் கை தட்டிட்டு இருக்க உங்கள ஒரு ரசிகரா என்னை கூப்பிட்டு மரியாதை பண்ணி மேடையில் உட்கார வச்சிருக்காங்க. நான் அப்படிதான் எடுத்துட்டேன்.
சமீபத்தில் கேள்விப்பட்டேன், தங்கம்ங்கிற மெட்டல் எப்படி உருவாச்சுன்னா 2 அற்புதமான நட்சத்திரங்கள், ரெண்டு நட்சத்திரங்கள் மோதினதுனால தான் அந்த தங்கம்ங்கிற ஒரு மெட்டலே உருவாச்சுன்னு நான் கல்கண்டில் படித்தேன் நேற்று. அப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் அப்படி பெரிய 2 நட்சத்திரங்கள் மோதி உருவாகின இந்த படங்கள் 16 வயதிலே மாதிரி படங்கள் தான் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்காங்க, இன்னைக்கால இன்னைக்கு வரைக்கும். ஸோ இது ரொம்ப அபூர்வமான ஒரு படம். அந்த படம் பார்த்ததுல இருந்து இன்னைக்கு மறுபடியும் பார்க்கும்போது அதே மாதிரியான ஒரு சந்தோஷம். கமல் சாரை பத்தி சொல்லணும்னா, இப்ப சமீபத்தில் நாங்கள் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டு போனாங்க, அப்போ வந்து நான் அவ்வளோ பெரிய நடிகன் இல்லை அப்படின்னாரு. உடனே பாரதிதாசன் சார் சொன்னாரு, எப்ப நீ பெரிய நடிகன் இல்லை, 5 வயசுல அம்மாவும் நீயே அப்பாவும் நீன்னு பாடின காலத்துல இருந்தே நீ அவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷனோட நடிச்சிருக்க, நீ எப்படியா பெரிய நடிகன், எந்த வயசுல நீங்க நடிகன் இல்லை, மேபி 7வது மாசம் 6வது மாசத்துல வேணா நீ நடிகன் எல்லாம் வந்திருக்கலாம், 10வது மாசத்துல இருந்து நீ நடிகன் தானே அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி அப்படிப்பட்ட அவர்கிட்ட நான் இப்ப சமீபத்தில் தெரிஞ்சிட்ட ஒரு விஷயம், அவர் இவ்வளவு தூரம் மதுவுக்கு அடிமையா இருப்பாருன்னு நான் நம்பவே இல்லை. சமீபத்தில் அந்த 100ஆண்டு விழா நிகழ்ச்சியில வந்து மதுன்னு ஒரு மலையாள நடிகர் அவருடைய காலை தொட்டு வணங்கினாரு மேடையில. கமல் சாருடைய அந்த பண்பு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவர் என்ன உயரமா உலகத்துக்கு மேல வேற என்ன முடியும், பிரபஞ்ச நடிகன் வேணா பேர் வாங்கலாம் அவருடைய அடக்கத்துக்கும் அவருடைய அறிவுக்கும். ரஜினி சார் நான் பயங்கர தீவிரமான ரசிகனான, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கோச்சடியானுக்கு அப்புறமேல பரட்ட மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா, நீங்க வந்து எப்படி மேடைக்கு வந்தாலுமே கை தட்டி விசில் அடிச்சு கிழிச்சிருவாங்க ஸ்டேஜ். அப்படி இருக்கும்போது இந்த சூப்பர் ஹீரோ மாதிரிலாம் இல்லாம இந்த பரட்டத்தனமான ஒரு கேரக்டர் ரொம்ப ஜாலியா வந்து நீங்க மறுபடியும் ஒரு படம் பண்ணணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசையா இருக்கு. அது எங்க ரசிகர்களுடைய சார்பான தெரியும். அது உங்களை தவிர ஒரு யாரும் பண்ணவே முடியாது. பிரேம்ல கொஞ்ச நேரம் அப்படி வந்துட்டு போகும்போது பின்னாடி ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகுறதுக்கு அவ்வளவு விஷயம் அந்த லுங்கிக்குள்ளேயே இருக்கு. மறுபடியும் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கணுங்கிறது எல்லா ரசிகர்கள் மாதிரியும் எனக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம். அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். மயில் அழகா இருக்கும், ஆனா அந்த 50 வயசுல எந்த மயில் அழகா இருக்கும் ஸ்ரீதேவி மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பாம்பேல தான் இருப்பாங்க, இதை கூட எப்படியோ போய் சேருங்கிறதுக்காக சொல்லி வைக்கிறேன். நான் நிலவுல ஆம்ஸ்ட்ராங் கால் வச்ச மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு தான் இந்த 16 வயது இளைஞர் ஒரு படம். அப்படி ஒரு சரித்திர ஒரு நிகழ்வு இந்த படம். ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கப்புறமேல கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு 100 இயக்குநர்கள், 10,000 உதவி இயக்குநர்கள், எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரமா இந்த படம் ஒரு பாரதிராஜாங்கிற ஒருத்தர் மூலமா இவ்வளவு பெரிய விஷயத்தை ஏற்படுத்திக்கணும். அது சாதாரண விஷயம் கிடையாது. அவரை பாராட்டி சமீபத்தில் இதே மேடையில நாங்கள் அவருக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுத்தோம். அவருக்கு ஒரு பரிசு கொடுத்தது நியாயம். ஆனா அவரை அறிமுகப்படுத்தின அல்லது அவருக்கு வாய்ப்பு கொடுத்த திரு எஸ் ஏ ராஜகண்ணன் அவர்களுக்கு அந்த மாதிரி 2 பரிசு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் நான் அடிக்கடி யோசிச்சு பார்க்கறது, பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் நல்ல டைரக்டர்களை உருவாக்குனதே கிடையாது. நல்ல இயக்குநர்களை உருவாக்குனவங்க எல்லாம் புதுசா சினிமாவுக்கு வரவங்களாக மட்டும்தான் அது முடியல ஒரு விஷயம். அதனால நிறைய பேர் நிறைய தொழில்கள் நிறைய பணம் சம்பாதிச்சு வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்க நல்ல இயக்குநர்களை அறிமுகப்படுத்தணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நம்ம சிதம்பரம் செட்டியாருடைய பேரன் ஒருத்தர் பார்க்கலாம், இங்க இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, இவருக்கும் அதே வியாதி இருக்கு. யாராவது வந்தா போட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு கூடவே நின்று. நான் அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த கிழக்கே போகும் ரயிலோட அந்த 100வது நாள் விழாவை வந்து அங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவருடைய எவ்வளவு பெரிய ஒரு புத்திசாலித்தனம். இல்லாட்டி அது மாதிரி ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நேரத்தில் சிதம்பரம் செட்டியார் அவர்களே நம்ம நினைவு கூறலாம். அப்புறம் இந்த 100ஆண்டு விழாவில் வந்து ஒரு அரசு அந்த மாதிரி விழா நடத்தினா இவ்வளவுதான் மேக்சிமம் பண்ண முடியும். அதுக்கு நிறைய புரோட்டோகால் நிறைய விஷயங்கள் இருக்கும், இவ்வளவுதான் நடத்த முடியும். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நம்மளுடைய பிலிம் சேம்பர் நம்மளுடைய ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எல்லாம் சேர்ந்து இந்த விழாவை ரொம்ப பெருசா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இது வந்து ஒரு 4 நாளைக்கான விஷயமா இல்லை. 16 வயதிலே மாதிரி நிறைய நல்ல படங்கள் இப்ப வர புது இயக்குநர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய இப்ப புதுசா தொழில்நுட்பம் இதுல மாத்திருக்கதா சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு பாரதிதாசன் பண்ணதை விட நுட்பமான ஒரு தொழிலை வரை யாரும் இங்க பண்ணவே முடியாது. அப்படி ஒரு தொழில்நுட்பம் 16 வயதுல படத்திலே இருக்கு. ஒரு பக்கத்துல கேமராவும் இன்னொரு பக்கத்துல அந்த குடமும், அதுக்கு 2க்குமே ஷார்ட் வச்சு டயலாக் தூக்கி அது மேல த்ரோ பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இதை விட ஒரு தொழில்நுட்பமான ஒரு படத்தை பண்ண முடியாது. இந்த படத்துல நான் அப்போ எனக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கலையே தவிர இந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய பெருமையா சந்தோஷமா நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.